சொல்லுவா எல்லாருக்கும் வணக்கம். பாவம், இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க, இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ லான்ச் வேறு இருக்கா? பரவாயில்ல, ஆட்டோகிராஃபில் நாங்கள் பட்ட கஷ்டத்தோடு உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான். தெரில, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து, அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க சினேகா மேம் உள்ளுக்க வரதாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கறி விடுது. பேசணும் ஒன்றுமே எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப பேச முடியாது. இது ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம், அவ்வளோ பெரிய இது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது, அவர் வீட்டுக்கு தான் போவோம், எல்லோரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட், டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம் பார்த்தார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு, காலச்சுவடல் வந்து அசிஸ்டண்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சார் இந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு. அடுத்து கோபியா வந்து டெஸ்ட் அவுட் எடுக்கிறோம். அந்த பொண்ணு அவ்வளவு, அந்த கதைக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. ஃபோட்டோஸை பார்க்குறோம், சூப்பருங்கிறோம். 2 நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு. அதுக்கு 2 பஸ் ஸ்டாண்டர்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற 2-3 பேர். சாரு கூட ராஜசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருப்பார். ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிம்பாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னா ஆமாம் நல்லா இருக்குது அப்படிம்பாரு. ஓ, ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளவு ரசித்து எடுத்துகிட்டு 2 நாளில் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சண்டை போடுறேன். நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு. ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ போகும்போது ஒரு டைலாக் போடுவார் எப்போவுமே, நீ என்னை அண்ணனாக நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு, டைரக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடிப்போ அப்படிம்பாரு. நான் போயிட்டு 2 தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன். அவர் சொன்னால வீட்டுக்கே போக மாட்டாருண்ணா, அவருக்கு துணைக்கு நான் தான். அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும், யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும், எல்லாத்துக்கும் நான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது, அந்த இது வந்து. ஏன்னா அவருடைய கோபம், வருத்தம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகனண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன். அதிகம் ஜெகனண்ணனுக்கு அடுத்து நான் சொல்லலாம். ஏன்னா ஜெகனண்ணனுடைய ஜேர்னி பெரிய ஜேர்னி, எனக்கும் டைரக்டருக்குமான ஜேர்னி. அது ஒரு பெரிய கதை. நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே, எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது. அன்றைக்கி கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் புறப்பட்டு, ஏன்னா அந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல சண்டை போட்டு 2-3 தடவை கோச்சிட்டு போவேன். அப்புறம் இதே டைலாக்கை போடுவார், அண்ணனா இரு இல்லைன்னா போகும்பார். அப்புறம் திருப்பி வருவேன். அப்புறம் திருப்பி சினேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க. அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இதுக்குள்ளே எல்லாருமே புதுசாக இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம், ரெனால்ட்ஸ் பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கினா சினேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம், பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார், இந்த படத்தை எடுக்கிறார். ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு, பிரபுதேவா சாருக்கு போச்சு, அரவிந்த் சாமி சார் வச்சு பேசினார். அப்புறம் ஸ்ரீகாந்த், அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது, அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். அது அவர் விருப்பப்படவே இல்லை. இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகரா, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனார் அந்த கதையை. அவர் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்கள் நடிக்காம வேறு யார் நடிக்கிறது அப்படின்ட்டாரு. நானும் சிம்பதுவனும் ஐயோ யார் சார் பார்க்குறது அப்படின்ட்டான். அதுக்கும் முறைக்கிறார் என்னைய. ஃபஸ்ட்டு வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிச்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான். வேறு எல்லாருமே வந்து ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணா அவன் லைட்டாக அங்கிட்டும் வருவான் இங்கிட்டும் வருவான், நல்லா இருக்குது அப்படின்பா. அப்புறம் சூப்பராக இருக்கும், அப்புறம் யாருமே நடிக்கலாம், அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னா. அதில் வேற எங்கள் மேலே கோபம். படம் ஓடினதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு, நீ தானடா நடிக்க வேண்டாம்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் சினேகா மேம் வந்தாங்க. சினேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணுமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு சினேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர் பச்சன் சார்கிட்ட போயிட்டேன். அங்கே தென்றல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவர் என்னென்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன்,
எங்கள் டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களே அக்கா ராணி அக்கா வச்சுருக்கலாம், எடுத்து வந்து அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆர்ட் டேரக்டரோட சண்டை வரும், ஆர்ட் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ணுற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸில் இருறா அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார், அண்ணனாக இருந்தால் அண்ணன் நினச்சா நீங்கள் இரு, டேரக்டர் நினச்சா போடாண்டுவார். நான் அதுக்குள்ளேயே போயிடுறேன், நான் டேரக்டராக தான் நினச்சேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா, எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸமாக வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்னைக்கு எங்கள் டேரக்டர் பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கும் நாலாம் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நீங்கள் இப்போ என் அசிஸ்டண்ட்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சா என்னை கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு அசிஸ்டண்ட்டுக்குமான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டேரக்டராக ஆகும்போது தான் டேரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும்போது தான், அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனதெல்லாம் நான் டேரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டேரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்றைக்கி என் அசிஸ்டண்ட்டுங்க என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பாக டேரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், டேய் ஆஃபீஸ் கூட அவர் மாதிரியாடா போடணும், உட்காரது கூட நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன், அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன். வந்து உமாவுக்கு சொல்லுவான், டேய் மண்பா நீ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்பாரு. அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது. உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷ் நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பெரிய விசிட்டிங் கார்டு இது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த பரத்வாஜ் சார் சாங்கு அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அவங்க ஸ்னேகா மேம் போட்டிருப்போம்ல, அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருப்பார். வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம். அது கண்டிப்பாக அந்த படம் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பார். அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. தான் பேசணுமா? சரி கொடுங்க, இது வாங்கணும்னு நினச்சேன், காசு மிச்சம் கொடுங்க. ஊடக நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய இயக்குனர், இது முதல்ல உன்னையை பற்றி நான் சொல்லிக்கிறேன். இல்லை நான் பேசுகிறேன். இல்லை நான் பேசிக்கிறேன். இது அப்படிதான் தம்பி. இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன். அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்னைக்கு இவர் ஆஸ்கர் ராவலுக்கான படங்களெல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சா. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாள். அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போவோம். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு, அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு
ஒரு பெரிய கேரக்டர் இல்லைண்ணே? பெரிய கேரக்டர். ஆமாம் ஆமாம், பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், வா, என்ன இன்னும் திறக்கவே இல்லையே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசன், விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம். இவரோட என்ன பாரதி ஐயா, சச்சிதானந்த பாரதி, சச்சிதானந்த பாரதி, எம்ஆர் பாரதி. இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜ்டு கேரக்டர் பண்ணியிருப்போம். இவரோட ஏஜ்டு கேரக்டர் நான் போகும்போது குதிரை வண்டியிலேருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவார், அப்புறம் பெஞ்சமின் போடுவார். அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர். அவர் கம்யூனிஸ்டுக்கார், இங்கே தும்பப்பட்டிக்கார். அவர் ஒரு இடத்துல பார்த்தேன், ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு, அந்த ஏஜ்டு கேரக்டரில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம். அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த படத்துக்காக மெனக்கட்டதில் எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை. இன்றைக்கி வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஏ முழுசாக பண்ணிடும். அன்றைக்கி நாங்கள்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் 4 மணிக்கு கூட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத, வாய் தண்ணி குடிக்காத, அப்படியே கீழே வா, கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரினிட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கரகரப்பு வேணும், பிசுறு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும். அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நீங்கள் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளியண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளியண்ணான்னு சொல்லி படம் நாக்கு தான் முதல் முறையாக முரளியண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபார் இட்னா, சாரி ஃபார் இட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் இப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம அதுக்கான மேடைகள் கிடைக்கல. இன்றைக்கி இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறது ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், மணிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெயதீஷா, உமாபதி, பாண்டி ஐயா, பாண்டியராசா ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கொண்டாது எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கோமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கர் ஹைஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துறது. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனை தேதி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. இன்றைக்கி நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளாக இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதில் ஒரு போலீஸ்காரன் கேட்டுட்டா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டேன், கமலோட ஓகேன்ட்டார், நீ வந்துருனாரு. சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டியாடுறா ஏதாவது போய் சொல்லிட்டு. ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்க மாட்டேன், பட் பேசவும் இல்லை, நமஸ்காரம் சேரவன்ட்ட கேட்கவும் இல்லை, சாம்பசிட்ட சொல்லவும் இல்லை, கன்ஃபார்ம் நம்மளால் நடிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்றைக்கி நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணுப்படியை வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டுனா அதை எடுக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சேரன்னு நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை. தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்துக்கு. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசிவம் யாரையோ பிச்சை எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் ஒன்றா கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது.
அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போது என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன். நான் ஞாபகம் வருதுன்னு பூரா போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான். இப்போ என்னடா இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா? நீ எந்த அக்கா? இந்த வா உங்களை தான் தேடுறேன். நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த தலைமுறை மாறி இருக்கு, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்க. நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சு ஒன்றும் க்ரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாள் ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட, வீட்டுக்கு போயிடும். அதனால் அந்த சோழிலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு க்ரஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசணும். அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறாரு. நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும்? யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்போ அவன் பெரிய சோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி, மவுண்ட் ரோடில் உம்மிடியாஸ் பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்ச ரூபா டெபிசிட்டில் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க்கு அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துலட்சின்னு மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடித்த படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமான்னு. போகும்போது ஒரு ஆர்வத்தில் பார்க்குறேன், ஒரு 25 பேர் தான் நிற்கிறாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இதுங்களுடைய பின்புலம் என்னென்னா, இவங்களோட சொத்துல ஏன் சொத்தை விற்றாலும் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாது. இது எப்படிடா தேரும். சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு பார்க்கலான்னா 5:30 மணிக்கு திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் கூடிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தே வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளார தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்க கூட வேலை செஞ்சவங்க, பெஞ்சமின், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்கே பிளாக் பாண்டி ஆளக்கணும் தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோடு இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது. பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நிகில் முருகன் சார், ரொம்ப நன்றி சார். சேரனோட உதவியாளர்கள் வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தனித்துவம் இருக்குது. தம்பி ஜெகனை வந்து இந்த கசங்கின துணி இருக்குன்னு தெரியுங்களா, துணை துவைச்சதுக்கப்புறம் கசங்குற துணி, அந்த மாதிரி தன்னை வருத்தி என்றைக்குமே உழைக்கிறதுல மாடாக உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஜெகனுக்கு இணை வந்து ஜெகன் தான். நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெகன் மேலே எனக்கு ஒரு பக்தியே இருக்கும் அந்த பையனுடைய உழைப்பில். அப்படின்னா இவங்கெல்லாம் உழைக்கலையான்னு கேட்காதீங்க, பண்ணுவாங்க. ஆனால் ஜெகனை வந்து எப்போவுமே வந்து என்றைக்கும் இந்த உழைப்புக்கு ஒரு முன்னுதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல பேரில் மிக முக்கியமானவன் ஜெகன்.
உன்னுடைய வேர்வைக்கு இந்த வெள்ளித்திரை மிகப்பெரிய பரிசை வழங்க வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுடா தம்பி. நல்லா இருக்கு. இவனு நான் வந்து அப்போ இருந்து ஒரே மாதிரி இருக்கும் போல இல்லை. தம்பி வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன், திண்டுக்கல்லில் கூட்டி போய் அது கொஞ்சம் கலராக இருந்தான். ஆனால் அந்த வெயிலில் வறுத்த இடத்துல நல்ல கருப்பாயிட்டான். அப்போ இருந்து இவனுக்கு பேர் பிளாக் பாண்டி ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் திரும்ப உன்னைய ஒரு தம்பியாக பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட ரொம்ப மகிழ்ச்சினே. பல நாள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நீங்கள் ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போதும், அதாவது நான் 26 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கண்ணே. அதில் ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட்டு. நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான், பெஞ்சமின் சின்ன வயசில் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்பம் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன். அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும், ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். அவ்வளோ அன்றைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க. டிஜிட்டல் நீங்கள் வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக 10 ஷாட் 20 ஷாட்னு எடுத்துக்குவோம். ஆனால் அண்ணன் ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ் அண்ணன் எங்கள் எல்லாருமே ராமகிருஷ்ணன்லாம் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போடா டைம் போடா ஒவ்வொருத்தையும் அந்த பஞ்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட், எனக்கு நான் வந்த களத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது. ஸோ அந்த நினைவுகளை அதுவும் இன்றைக்கி என்னை முதல் அழைப்பார்னா ஃபஸ்ட்டு ஏற்று மாட்டி விட்ட அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னென்னா கண் கலங்குது. இப்போ ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது. பாண்டியன் நாங்களும் பேசிகிட்டு இருந்தேன், பாண்டே இந்த இடத்துல நான் தானே ஒரு தூக்குச்சட்டியை கொடுத்தேன் ஞாபகம் கடா அப்படின்னாரு. ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம். இது ஒரு நாள் மட்டும் ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது. அது எங்கள் அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல், தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஆழ்வார்பேட்டில் டபுள் பாசிட்டிவ் டப்பிங் முடிச்சு ஃபைனலில் டபுள் பாசிட்டிவ் நான் ஸ்னேகா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா நான் உள்ள டபுள் பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு படம் பார்த்து ஃபுல்லாக போனேன் சார். நீ கேட்டீங்க டேய் சவுண்ட் இல்லாமல் தானே இருக்கும் படம் பார்க்குறியாடானே. அண்ணன் பரவாயில்ல நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன். அடுத்த நாள் எப்படா இருக்கு வெளியே வந்து கேட்டார். ஆனால் நல்லா இருக்குன்னு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். என்னமோ என்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் என்னமோ என்னை தூண்டிகிட்டே இருந்துச்சு. வெறும் சத்தமே இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்குது. அப்போ திருப்பி மறுநாள் காலையில் ஓடி வந்து அண்ணே பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன், என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ளே அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன். சரிடா உரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு. அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு 5 பவுன் செயின் போட்டீங்க, ஆனால் எனக்கு எதுவும் போடலண்ணே. ஞாபகம் வச்சுக்கிட்ட இந்த செகண்ட் ஹிட்டில் ஞாபகம் வச்சு ஏதாச்சும் செய்யுங்கண்ணே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டோர் போயிட்டுவோம். அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும், மத்தியானம் சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும், அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமேக்ஸ் சீனு இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஷன்னு எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாண்டியண்ணன் உமாபதி எல்லாம் வந்து
ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க? உள்ளே இல்லை, ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி சரி பேசி உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நானும் அலெக்சாண்டரும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்க அழுதுட்டு எங்கள் அப்பா இவங்க என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு, கரண்ட்டு பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பயா ஐயா அழுதுட்டாங்க. எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி அழுதா. சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க. படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்காரு. ஊர்லேருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவர் காட்டுறாரு கையில் எல்லாம் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தான் போய் அந்த ஆட்டோகிராஃபுக்கு தேசிய விருது வாங்கினார். அதனால அவர் அதில் சந்தோஷப்பட்டிருப்பார். சரியா? அழுகக்கூடாது. அந்த மாதிரி இன்னொரு இது, மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். எந்த மல்லிகா வீட்டுக்கு? அதான் ஆட்டோகிராஃப் படத்தில் அப்படி சொல்லுங்க. நீங்கள் வாட்டு கிடையில மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம்னா அப்போ அந்த பசங்க, மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார்கிட்ட நான் சொன்னேன், டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாங்க. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரியல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போவே மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க. சார் ஜெகனண்ண பாண்டியன்லாம் சொல்கிறாங்க, சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரி தான் வெட்டி கொடுக்கிட்டுல 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்டுற சீனு விடவே இல்லை டைரக்டர். ஒரு கேன் மாற்றுறாங்க, 2வது கேன் மாற்றுறாங்க, 3வது கேன் மாற்றுறாங்க, 4வது கேன் மாற்றுறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபா. ஆனால் 40,000 ரூபா, நான் 60,000 ரூபா நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள். ஆனால் டைரக்டர் துளி கூட கோப்பில்லை. பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும், நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் எடுத்துக்காண்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்னு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதலம் ஒங்கினேன். ஐயோ இது நம்ம எதோ தப்பு பண்ணிட்டு மட்டும் அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்கிறதுக்கு தான் அடிச்சவங்க தான் வந்துச்சு. இதை வாங்கிறதுக்கு தான் நான் அடித்தேன், சொல்லாமல் அடித்தது சாரி அப்படின்னு சொல்லி. சார் அதாவது அந்த பெற்றவங்க கற்றவருக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவருக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை கட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்கள் இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த பேர்பட்ட ஒரு படம் இவ்வளோ பெரிய, ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்ணுவோம். ஆடியோ ஒரு நிமிஷம். எவ்வளோ பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்தில் நாங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. போதும், நன்றி. சொல்ல வச்சு இன்னைக்கு தியேட்டர் கிடைச்சி மறுபடிக்கும் ஒரு இயக்குனர், ஒரு கதாநாயகனாக நடித்த ஒருத்தர், எந்த பின்புலமும் இல்லாமல் சென்னைக்கு வந்த ஒருத்தர், அவரோட படமே அவர் இருக்கும் பொழுதே 21 வருஷம் கழித்து வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான விஷயம். அது யாரால் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் தான். நான் ஒருவனே என்னோட முதுகில் தூக்கி சுமந்துடல. எனக்கு பின்னாடி என்னை பக்கபலமாக இருந்து தூக்கி விட்டவங்க, எனக்கு இந்த படத்தில் பெரிய சப்போர்ட் பண்ணவங்க, நடிகர்களா டெக்னீஷியன்களா முதலீடு செய்தவர்களா நிறைய பேர். அதை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையும் ஊடக நண்பர்களும். அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுனீங்க.
இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது. இது நல்ல படம் நல்ல படம் நல்ல படம், ஒரு பக்கம் 2 பக்கம் 4 பக்கம் எழுதினவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த 21 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆட்டோகிராஃபோட ரீரிலீஸ் பண்ணுற நிகழ்ச்சியில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், தலைவணங்குறேன். இந்த படத்தை மறுபடியும், ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட நல்ல படம் வந்துடாதா, ஒரு நல்ல படத்தை பார்த்துட மாட்டோமா, திரும்ப தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக பெண்களோட குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை வெளியிட்டதுக்கப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லையும், இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாமல் போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து திரை உலகம்னாலே ஃபாஸ்ட்டில் அடி வெட்டு குத்து மரணம் அப்படி தான் போயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம், நன்றி.